தன்னை மறந்து தூங்கின அவருக்கு கனவு வருது. கனவுல ஜடை முடி முடிந்து பிறை சந்திரன் தலை சுட்டி கரிய யானை மேல் கற்கை பலகை ஆசனம் பூட்டி அதில் இடதுகால் மடித்து உண்டி வலதுகால் தொங்க விட்டு வலதுகை சாட்டை ஏந்தி சந்திர பொலிவு தகதகக்க சுட்டரிக்கும் சூரியனாய் கண்குச சொரிமுத்த ஐயனார் கனவுல வர்றாரு. வந்த ஐயன் தன்னை அடையாளப்படுத்தி தானும் தான் சேனையும் வந்து நிக்கிற செய்தியை சொல்லி தனக்கு கோவில் கட்டி வழிபட என்ன தேடி ஒரு மக்களுக்கு சாதி பேதம் பார்க்காம சகல செல்வங்களை அள்ளி தந்து கஷ்டம் இல்லாத அற்புத வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு ஐயன் சொல்ல, ஐயா நீதான் வந்திருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. நீ சொன்னபடி கோவில் கட்டி பூஜை பண்ணலாம், என்கிட்ட வசதி வாய்ப்பு எதுவும் இல்ல. எதை வச்சு என்ன பண்ணுவேன்? உன்னை குறையில்லாம எப்படி கொண்டு செலுத்துவேன்? உன்கிட்ட அது இல்ல இது இல்ல நினைச்சு புலம்பாதையா. எது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன். என்ன நம்பி ஒத்த கல்ல எடுத்து வையே, எல்லாம் கூடி வரும், எல்லா சனமும் கூட வரும், கோயில் தானா எலும்பும் சொல்லி சொரிமுத்து ஐயனாரு அந்த கோனார் கனவுல இருந்து மறைஞ்சு போறாரு. ஐயன் மறைஞ்சு போனது, கோனார் தூக்கம் கலைஞ்சு போது. நடந்தது உண்மையா என்னன்னு அவரால் ஒரு முடிவுக்கே வர முடியல. சரி இன்னைக்கு அந்த பாத வழியே போவோம், இத்தனை நாள் நடந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னா கனவுல நடந்தது உண்மைன்னு நம்புவோம், நம்மளால முடிஞ்சதை ஐயன் சொன்னபடி செய்வோம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் கறந்த பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாத வழியே மேற்கு நோக்கி போறாரு. இவரை எதிர்பார்த்து அந்த இடத்துல சுடலமான காத்துக்கிட்டு நிக்கிறாரு. தன்னை மறந்து தூங்கின அவருக்கு கனவு வருது. கனவுல ஜடை முடி முடிந்து பிறை சந்திரன் தலை சுட்டி கரிய யானை மேல் கற்கை பலகை ஆசனம் பூட்டி அதில் இடதுகால் மடித்து உண்டி வலதுகால் தொங்க விட்டு வலதுகை சாட்டை ஏந்தி சந்திர பொலிவு தகதகக்க சுட்டரிக்கும் சூரியனாய் கண்குச சொரிமுத்த ஐயனார் கனவுல வர்றாரு. வந்த ஐயன் தன்னை அடையாளப்படுத்தி தானும் தான் சேனையும் வந்து நிக்கிற செய்தியை சொல்லி தனக்கு கோவில் கட்டி வழிபட என்ன தேடி ஒரு மக்களுக்கு சாதி பேதம் பார்க்காம சகல செல்வங்களை அள்ளி தந்து கஷ்டம் இல்லாத அற்புத வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு ஐயன் சொல்ல, ஐயா நீதான் வந்திருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. நீ சொன்னபடி கோவில் கட்டி பூஜை பண்ணலாம், என்கிட்ட வசதி வாய்ப்பு எதுவும் இல்ல. எதை வச்சு என்ன பண்ணுவேன்? உன்னை குறையில்லாம எப்படி கொண்டு செலுத்துவேன்? உன்கிட்ட அது இல்ல இது இல்ல நினைச்சு புலம்பாதையா. எது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன். என்ன நம்பி ஒத்த கல்ல எடுத்து வையே, எல்லாம் கூடி வரும், எல்லா சனமும் கூட வரும், கோயில் தானா எலும்பும் சொல்லி சொரிமுத்து ஐயனாரு அந்த கோனார் கனவுல இருந்து மறைஞ்சு போறாரு. ஐயன் மறைஞ்சு போனது, கோனார் தூக்கம் கலைஞ்சு போது. நடந்தது உண்மையா என்னன்னு அவரால் ஒரு முடிவுக்கே வர முடியல. சரி இன்னைக்கு அந்த பாத வழியே போவோம், இத்தனை நாள் நடந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னா கனவுல நடந்தது உண்மைன்னு நம்புவோம், நம்மளால முடிஞ்சதை ஐயன் சொன்னபடி செய்வோம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் கறந்த பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாத வழியே மேற்கு நோக்கி போறாரு. இவரை எதிர்பார்த்து அந்த இடத்துல சுடலமான காத்துக்கிட்டு நிக்கிறாரு.